கர்நாடகாவில் குடியை நிறுத்த வழங்கப்பட்ட நாட்டு மருந்து குடித்து 4 பேர் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் கலபுரகி மாவட்டத்தில் சாயப்பா என்பவர் தன்னை நாட்டு வைத்தியர் என்று கூறிக்கொண்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளித்து வந்துள்ளார். அவர் தன்னிடம் உள்ள மருந்து ஒன்றை வாங்கி சாப்பிட்டால் குடிப்பழக்கத்திலிருந்து முழுவதுமாக விடுபடலாம் என்று கூறி விளம்பரம் செய்துள்ளார். இதனை நம்பிய லக்ஷ்மி, மனோகர், ராத்தோட், நாகேஷ் ஆகிய 4 பேர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட நினைத்து சாயப்பாவிடம் வந்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி இவர்கள் 4 பேரும் மருந்து வாங்க சென்றுள்ளனர். அப்போது சாயப்பா இந்த 4 பேரின் மூக்கிலும் ஏதோ ஒரு மருந்தை அடுத்தடுத்து ஊற்றியுள்ளார். ஒரே நேரத்தில் இவர்களுக்கு மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. மருந்து கொடுக்கப்பட்ட சிறிது நேரத்திற்கெல்லாம் இந்த 4 பேருக்கும் மயக்கம், வாந்தி ஏற்பட்டுள்ளது. அவர்கள் உடல்நிலை மோசமானதால் உடனே கலபுரகி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவர்கள் அடுத்தடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் சாயப்பா போலி நாட்டு வைத்தியர் என்பது தெரிய வந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். 4 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உடனே சாயப்பா தலைமறைவானார். அவரை தேடி பிடித்து போலீசார் கைது செய்தனர். உயிரிழந்த 4 பேரின் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன மருந்து என்பது பற்றிய விவரம் தெரிய வரும். குடியை நிறுத்துவதாக கூறி மருந்து கொடுத்து 4 பேரின் இறப்புக்கு காரணமான போலி மருத்துவரின் செயல் அந்த பகுதி மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது.